Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க நீங்கள். ஸோ அதான் ஆடிஷன்ஸ்லாம் சினிமா ஆடிஷன்ஸ்லாம் நடக்கும். நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சினிமாவில் சாதிக்கணுன்ற எண்ணத்தோட இருந்து சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்க, ஃபிலிம் ஆடிஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன்னா, சினிமா ஆடிஷன்ஸில் ரியலாக என்ன நடக்கும், நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சினிமா ஆடிஷன்ஸில் என்னெல்லாம் நடக்குது, என்ன அவங்க சினிமா ஆடிஷன்ஸில் அவங்க ஆடிஷன் பண்ணுறவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் இப்போ நான் ஒரு 5 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில். அதில் நான் நிறைய ஆடிஷன்ஸ் போயிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடிஷன்ஸ் மேலே நான் அட்டன் பண்ணியிருப்பேன் நான் சினிமாவில் இந்த 5 இயர்ஸில். ஸோ அந்த நிறைய ஆடிஷன்ஸில் நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆடிஷன் நீங்கள் போகிறீங்கன்னா ஆடிஷன் போகும்போது நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் கையில் ஒரு பென்னு, அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட் கார்டு சைஸ்ல உங்களுடைய ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆடிஷன்ஸில் ஒரு ஆடிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சில ஆடிஷன்ஸில் கொடுப்பாங்க. அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி, நேம், ஏஜ், உங்கள் ஃபோன் நம்பர் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி, உங்கள் பயோடேட்டா ஃபில் பண்ணி, அப்புறம் நீங்கள் சினிமாவில் எதுக்காக நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னு ஒரு கேட்பாங்க. அவங்க எதுக்காக நீங்கள் சினிமாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சின்ன இது கேட்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு அது கூடயே ஒரு பெரிய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் கேட்பாங்க. அதையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபுல் சைஸ் போஸ்ட் கார்டு சைஸில் ஒரு ஃபோட்டோ, அந்த சைஸில் ஃபோட்டோ இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அதை தாண்டி ஆடிஷன்ஸ் எப்படி நடக்கும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆடிஷனுக்கு போறீங்கன்னா இங்கே நான் உங்களை மாதிரியே ஆடிஷனுக்கு சினிமா வாய்ப்பு தேடி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதனால ஆடிஷன் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நோட் புக் தருவாங்க. அதில் உங்கள் நம்பர் போட்டு உங்கள் நேமும் உங்கள் ஃபோன் நம்பரை அந்த நோட் புக்கில் எழுத சொல்லிடுவாங்க. நீங்கள் எத்தனாவதாக வந்திருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 போட்டு உங்கள் நேமும் உங்கள் ஃபோன் நம்பர் அதில் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் 50th வந்தீங்க, 100 நீங்கள் 100வது பர்சனாக நீங்கள் வந்தீங்கன்னா 50 100 நம்பர் போட்டு உங்கள் பேர் போட்டு உங்கள் நம்பர் எழுதி கொடுத்துருங்க. அது எதனால இது கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்கன்றத அந்த நம்பரை பார்த்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த ஆடிஷன் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த நம்பரை பார்த்து தான் அவங்க கூப்பிடுவாங்க. அதனால அந்த நோட் புக்கில் உங்கள் நம்பரும் நீங்கள் உங்களோட டோக்கன் நம்பர், உங்களுடைய நேமும் உங்கள் ஃபோன் நம்பர் அதை மறக்காமல் எழுதிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க நீங்கள். ஸோ அதனால் இப்போ ஆடிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களை அதை பார்த்து தான் உங்களை கால் பண்ணி படத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆடிஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில ஆடிஷன்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஆடிஷனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆடிஷன் பண்ணுறவங்க கேமராவோட இருப்பாங்க. சில பேர் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபோன் கேமராவே யூஸ் பண்ணுவாங்க. சில ஆடிஷன்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஒரு ஆடிஷன் நீங்கள் உங்களை ரூம்குள்ளே கூப்பிடுறாங்க, உங்களை ஆடிஷன் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. சில ஆடிஷன் நீங்கள் உங்கள் ஓன் கான்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஓன் கான்செப்ட், உங்கள் ஓன் டைலாக், உங்களுக்கு என்ன நடிக்கணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சில ஆடிஷன்ஸில். அதனால நீங்கள் உங்கள் ஓன் கான்செப்ட் நீங்களே ஒரு ஆக்டிங் மோனோலாக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வீட்டில் கண்ணாடியை பார்த்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் பண்ண சொல்லுவாங்க. சில ஆடிஷன்ஸில் இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை உங்கள் அந்த வீடியோ அந்த கேமராவில் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்கள் நேமும் உங்கள் ஏஜ் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை ஆக்டிங்கை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இது சில ஆடிஷன்ஸில் நடக்கும். சில ஆடிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆடிஷனுக்குள்ளே போன உடனே ஆடிஷன் ரூம்குள்ளே போன உடனே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பாங்க. உங்களுக்கு சீன் பேப்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த A4 ஷீட்டில் அந்த டைலாகோட இருக்கும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அந்த டைலாக் உள்வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். சில ஆடிஷன்ஸில் அந்த சீன் பேப்பரை நீங்கள் படிச்சுட்டு அந்த சீன் பேப்பரில் அந்த டைலாக் மெமரைஸ் பண்ணி நீங்கள் ஆடிஷனுக்குள்ளே போன உடனே நீங்கள் அந்த டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும். இது சில ஆடிஷன்ஸில் இருக்குது. 2 விதமாக இருக்கும். ஒன்று நீங்கள் ஓன் கான்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இது அவங்க சீன் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த சீன் பேப்பரோட டைலாக்ஸை மனப்பாடம் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஆடிஷன்ஸ். ஸோ நீங்கள் அந்த சீன் பேப்பரை நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது ஆடிஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில ஆடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்க அந்த எடுப்பாங்க. அந்த ஆடிஷன் பண்ணுறவங்க கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க டேரக்டர் கிட்ட போட்டு காமிப்பாங்க.
அந்த டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டருக்கு வந்து யார் பிடிச்சிருக்கோ அவங்கள தான் வந்து படத்துக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு ஏடியே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஆடிஷன் முடிச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு 2 வாரம் ஆயிடுச்சு, அது எப்போ அவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் 2 வாரத்தில் கால் பண்ணுவாங்க, சில பேர் 1 மாதம் கழிச்சு கால் பண்ணுவாங்க, சில பேர் 3 மாதம் கூட கழிச்சு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நோட் புக்கில் உங்கள் டோக்கன் நம்பர், உங்கள் நேம், உங்கள் நம்பரை எழுதணும்னா அந்த நம்பரை பார்த்துட்டு தான் உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் எடுப்பீங்க, கால் எடுத்தோடனே சொல்லுவாங்க, ஹலோ சார் நாங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் ஆடிஷனுக்கு வந்துருந்தீங்க ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லொக்கேஷனுக்கு இந்த இடத்துல அந்த படத்தோட ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்க, அப்படி நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நான் தான் கால் பண்ணுறேன், நீங்கள் ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஷூட்டிங்க்கு வந்துருங்க, உங்களுக்கு ஷூட்டிங் டேட் எப்போன்னு சொல்லுவோம், உங்களுக்கு பேமெண்ட்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஆடிஷன்ஸில் நடக்குமே. அதனால நீங்கள் அப்படி செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் ஆடிஷன் வந்ததுனால வந்து சில பேருக்கு கூப்பிட மாட்டாங்க, சில பேருங்களை கூப்பிடுவாங்க. சில ஆடிஷன்ஸ்லாம் வந்து அது நீங்கள் வந்து கேட்கலாம், நான் ஆடிஷன் போயிருந்தேன், நான் ரொம்ப வருஷமாக ஆடிஷன் போயிட்டு இருக்கேன், ஆனால் என்னை எந்த ஆடிஷனையும் எனக்கு கூப்பிடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நானும் 100 ஆடிஷன் மேலே போயிருக்கேன். நான் சினிமாவில் 5 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க, நானே வந்து 100 ஆடிஷன் மேலே சினிமா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னையே வந்து பெருசாக எதுவுமே கூப்பிட்டது கிடையாது. சில ஆடிஷன்ஸில் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அந்த பேர்லாம் என்னால் சொல்ல முடியாது, அந்த மூவி பேர்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்னையும் சில ஆடிஷன்ஸில் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் நிறைய ஆடிஷன்ஸில் கூப்பிட்டது இல்லை. அது எதனால் கூப்பிடல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அந்த ஆடிஷன்ஸில் நீங்கள் அந்த படி அந்த சீனுக்கு வந்து நீங்கள் அந்த அவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு அந்த கேரக்டருக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தீங்கன்னா தான் உங்களை கூப்பிடுவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் டைலாக் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க. அண்ட் சில ஆடிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆடிஷன்ஸ்லாம் வந்து ரியலாகவே இருக்காது, ஃபேக்காக இருக்கும் சில ஆடிஷன்ஸ். அதெல்லாம் நம்ம சேஃபாக கண்டுபிடிச்சி தான் நான் போனேன். ஸோ எல்லா ஆடிஷனும் நான் ஃபேக்குன்னு சொல்ல வரேன். சில ஆடிஷன்ஸ்லாம் வந்து அது எப்படி இருக்குன்னா வந்து இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா சினிமா சர்க்கிளில் பேசிகிட்டு இருந்தாங்க, சில ஆடிஷன்ஸ்லாம் ஃபேக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். அது எல்லா ஆடிஷனும் ஃபேக்குன்னு நான் சொல்ல வரேன். இது வந்து எனக்கே தெரியாது, ஃபேக்காக ரியலாகவே இருக்குது. சினிமா சர்க்கிளில் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் தான் வந்து கரெக்டான ஆடிஷன்ஸ் எதுவும் கண்டுபிடிச்சி போனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் திறமை மூலமாக தான் நீங்கள் ஆடிஷனுக்கு போய் நீங்கள் செலக்ட் ஆகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் எப்படி ஆடிஷன் நடக்கும்ன்றது தான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆடிஷன்ஸில் இப்படி தான் நடக்கும். ஆடிஷன்ஸில் அண்ட் வந்து அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சில பேர் பணம்லாம் கேட்பாங்க. அதுவும் வந்து சினிமாவில் வந்து உங்களை வச்சு நான் பணம் எடுக்கிறேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், சினிமா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கேட்டால் அதெல்லாம் பணம்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் உங்களை வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் திறமைக்கு தான் முக்கியத்துவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஆடிஷன்ஸில் என்ன நடக்கும்ன்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் சினிமாவில் ஆடிஷன்ஸ் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணியிருந்தேன். எப்படி சினிமாவில் நம்ம ஆக்டராக நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றது 4 ways to become actor in சினிமான்னு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வந்து சினிமா ஆடிஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து கேஸ்டிங் கால் இந்த இடத்துல ஆடிஷன் நடக்குதுன்னு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் வந்து ட்ரை பண்ணணும், சினிமாவில் சாதிக்கணுன்ற கனவோட இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நீங்களும் சினிமாவில் ட்ரை பண்ணுறேன், சினிமாவில் ஒரு ஆக்டராக என்னை ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்னு முயற்சியோட உடச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ஆடிஷன்ஸ் போய் ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆடிஷன்ஸ் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க ஆடிஷன்ஸ்லன்றதை நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ஆடிஷன் சம்மந்தமாக ஆடிஷன்ஸில் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை உங்களுக்காக நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை.